மாதந்தோறும் ஒரு அமாவாசை வந்தாலும், தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மாலி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை தினங்களில் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மிகவும் ஏற்ற விசேஷ தினமாகும். ஆடி அமாவாசை நாளில் பித்துக்களுக்கு எள்ளும் தண்ணீரும் கொடுத்து தர்ப்பணம் செய்ய வேண்டும். எள் என்பதை வடமொழியில் திலம் என்று கூறுவார்கள். விஷ்ணு பகவானின் அம்சமாகத் தோன்றியது எள். இதை தானமாகக் கொடுத்தாலே சகல பாவங்களும் நீங்கிவிடும் என்கின்றன புராணங்கள். அமாவாசை வழிபாட்டை, அமாவாசை தர்ப்பணத்தை, அமாவாசையன்று முன்னோர் வழிபாட்டை சாதாரணமாக நினைத்துவிடாதீர்கள். மிக மிக முக்கியமான இந்த வழிபாடு என்பதை மறந்துவிடாதீர்கள். அந்த வகையில் தற்போது ஆடி மாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆடி அமாவாசையானது ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகின்றது. எனவே இந்த ஆடி அமாவாசை நாளில் முன்னோர்களின் ஆசி பெற அவர்களை எப்படி வழிபட வேண்டும் மற்றும் என்ன தானம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆடி அமாவாசை அன்று என்ன செய்ய வேண்டும் என்றால், தாய் இல்லாதவர்கள், தகப்பனை இழந்தவர்கள், கணவனை இழந்தவர்கள், மனைவியை இழந்தவர்கள், பிள்ளை இல்லாதவர்கள் போன்று யார் இல்லையோ அவர்களை நினைத்து தர்ப்பணம் செய்ய வேண்டும். தர்ப்பணம் கொடுக்கும் போது யாருக்கு தர்ப்பணம் செய்கிறீர்களோ அவர்களில் பெயர்களை சொல்லி எள் தண்ணீர் கொடுக்கவும். அப்படி இல்லையென்றால் முன்னோர்கள் அனைவருக்கும் என்று சொல்லி அல்லது நினைத்துக்கொண்டு தர்ப்பணம் செய்யலாம். பிறகு வீட்டில் இலை போட்டு முன்னோர்களுக்கு பிடித்ததை செய்து முன்னோர்களை நினைத்து சாம்பிராணி போடவும். முன்னோர்களை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த நாள் ஆடி மாத அமாவாசை நாளாகும். ஆடி அமாவாசை நாளில்தான் பித்ருலோகத்தில் உள்ள நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஆசிர்வாதம் வழங்குவதற்காக பூமிக்கு புறப்படும் நாளாகும். ஆடி அமாவாசையில் புனித தலங்களுக்கு சென்று புண்ணிய நதிகளில் புனித நீராட வேண்டும். ஆடி அமாவாசையில் கங்கை போன்ற புண்ணிய நதிகள், கேரோவில் குளங்களில் நீராடுவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. பிறகு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட வேண்டும். பித்ரு தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளில் பித்ரு பூஜை செய்து பித்ரு தர்ப்பணம் கொடுப்பதால் தோஷங்களில் இருந்து விடுபட உதவும். ஆடி அமாவாசை நாளில் உங்களால் முடிந்த அளவிற்கு வயதானவர்களுக்கு, ஏழைகளுக்கு, ஆதரவற்றவர் போன்றோருக்கு அன்னதானம் வழங்குங்கள். குறைந்தபட்சம் 11 பேருக்காவது நீங்கள் உங்கள் கைகளால் அன்னதானம் வழங்கினால். அமாவாசை நாளில் விரதம் மேற்கொண்டு மதியம் இலையில் சாப்பிட வேண்டும். காகத்துக்கு உணவு வைத்த பின்னரே சாப்பிட வேண்டும். அமாவாசை நாளில் நாம் செய்யும் ஒவ்வொரு வழிபாடும் நம் முன்னோர்களுக்குப் போய்ச் சேரும். அவர்களுக்குச் சேரும் புண்ணியம் யாவும் நமக்கும் வந்து சேரும். நமக்கு மட்டுமின்றி நம் சந்ததிக்கும் வந்து சேரும் என்பதை மறந்துவிடாதீர்கள். முன்னோர்களின் சாபம் நீங்கும் என்பது ஐதீகம். அது மட்டுமின்றி உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தோல்விகள், கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும். தர்ப்பணம் செய்து முடித்த பிறகு அன்னதானம் மிகவும் முக்கியமானது. நிச்சயம் அன்னதானம் செய்ய வேண்டும். முன்னோர்கள் படம் வைத்து, பூ வைத்து, பொட்டு வைத்து படையல் வைக்காவிட்டாலும் அவர்களை வணங்கி நாம் தயாரித்த உணவை காக்கைக்கு வைத்துவிட்டுதான் குடும்பத்தில் உள்ளோர் சாப்பிட வேண்டும். பொதுவாக அமாவாசைக்குப் பின் பௌர்ணமி வரை உள்ள வளர்பிறை காலத்தில் நாம் எந்த ஒரு புதிய காரியங்கள், சுப காரியங்களையும் ஆரம்பிக்க ஏற்ற நாட்கள் ஆகும். ஆடி அமாவாசை அன்று வீட்டில் வழிபடும் முறை. ஆடி அமாவாசை அன்று நல்ல நேரம் பார்த்து வீட்டில் இருந்து கிளம்புங்கள். பின் மளிகை கடையில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வெல்லத்தை வாங்குங்கள். பிறகு துணிக்கடைக்கு சென்று வேஷ்டி, துண்டு என ஏதாவது ஒன்றை வாங்கிக் கொள்ளுங்கள். பின் வாங்கி வந்த பொருளை பூஜை அறையில் வைத்து முன்னோர்களால் ஏற்பட்ட சாபம் நீங்கவும், அவர்களது ஆசி கிடைக்க வேண்டுமென்று முழு மனதுடன் வழிபாடு செய்யுங்கள். ஒருவேளை கன்னி தெய்வமாக இருந்தால் கன்னி தெய்வத்தின் அருளும் கிடைக்க வேண்டுமென்று முழு மனதுடன் வழிபடுங்கள். பிறகு வெல்லம் மற்றும் துணியை யாராவது ஒரு ஏழைக்கு தானமாக கொடுங்கள். இந்த நாளில் நாம் முன்னோரை நினைத்துச் செய்கிற எல்லா காரியங்களும் 3 மடங்கு பலன்களை நமக்கு வழங்கும் என்கிறார்கள் ஆச்சாரியப் பெருமக்கள். மாலையில் கண்டிப்பாக விளக்கேற்ற வேண்டும் மற்றும் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம் முன்னோர்களையும் இறைவனையும் நமஸ்கரிக்க வேண்டும். ஆடி அமாவாசையில் யாகம், ஏழுமம் செய்வது சிறப்பானதாகும். இதனால் பாவங்கள், கர்மவினைகளில் இருந்து விடுபட முடியும். இந்த நாளில் சிவனுக்குரிய சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்வது மிகவும் சிறந்ததாகும். இதனால் காலசர்ப்பத்தேரோஷம் நீங்கும். ஆடி மாதத்திற்கு புருஷோத்தம மாதம் என்றும் பெயர் உண்டு. இதனால் மகாவிஷ்ணுவிற்கு உரிய இராமாயணம், பகவத்கீதை ஆகிய புனித நூல்களையும் வாசிப்பது மிகவும் நன்மை தரும். ஆடி அமாவாசை நாளில் ஏழை எளிய மக்களுக்கு, இல்லாதவர்களுக்கு அன்னதானம் வழங்குவது மிகவும் சிறப்பானதாகும். இதனால் பாவங்களில் இருந்து விடுபடுவதுடன்
கடவுள் அருளும் கிடைக்கும் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள். முக்கிய குறிப்பு: பசுவிற்கு அகத்திக்கீரை, தவிடு, வாழைப்பழம் மற்றும் உங்கள் வீட்டுக்கு வரும் வாயில்லா ஜீவனுக்கு கண்டிப்பாக உணவு அளிக்க வேண்டும். ஏன் என்றால் அவர்கள் நம் முன்னோர்களாக இருக்கக்கூடும். நன்றி. அடுத்த ஒரு ஆன்மீக தகவலுடன் மீண்டும் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு 1000 வருடம் பழமையான கோவில்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? இல்லை என்றால் உங்கள் ஊரில் உள்ள பழமையான கோவில்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க.